கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மனசுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்களா? எனக்கு குழந்தையே இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறீங்களா? எங்கே போனாலும் இதையே கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லனே தெரில. 10 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே இல்லையே, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அப்படி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? வேதாகமத்தில் அன்னாள்னு ஒரு ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப மனக்லேசமுள்ள ஸ்திரீயா இருந்தா. அவன் ரொம்ப வேதனைப்பட்டா. ஆண்டவரே என் இந்தியை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேதனையா ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணான். ஒரு நாள் பண்டிகை காலங்களில் அவள் ஆலயத்துக்கு போனான். ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இதயத்தை அப்படியே ஊற்றி விட்டா. அப்படி அவள் ஊற்றி விடும்போது கர்த்தர் அவளை நிலத்தறினார். அவள் அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கவில்ல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. அவள் அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கவில்ல. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். உங்களையும் கண்டிப்பா ஆண்டவர் நினைப்பார். உங்கள் கற்பத்தையும் தொடுவார். உங்களுக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். நீங்க கலங்காதீங்க. இந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார் தெரியுமா? ஒரு குழந்தைக்காக அந்த அண்ணாள் மிகவும் கலங்கி அழுதுகிட்டு இருந்தா. ஆண்டவர் 5 பிள்ளைங்களே அதுக்கப்புறம் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளை ஆண்டவர் இஸ்ரவேலிலே பெரிய மேன்மையா வைத்தார். அண்ணாளுக்கு கொடுத்த பிள்ளைய. நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க. ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப வருஷங்களாகுது அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். ஒரு பெஸ்டானதை உங்களுக்கு கொடுப்பார். கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கண்டிப்பாய் செய்வார். அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க பாரத்தை, உங்க கவலையெல்லாம் ஊற்றிட்டு நீங்க அதுக்கு மேல துக்கமுகமா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். துக்கத்தை எல்லாம் நீக்கி போடுவார். கலங்காதீங்க, திகையாதீங்க. அந்த இயேசுவை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.